ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஏஇ எக்ஸாமுக்கான டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இந்த எக்ஸாம் பற்றின ஓவர்வியூ அண்ட் வெயிட்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார் அப்ரோச்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 20 கொஸ்டின்ஸ், செகண்ட் பார்ட்டில் 20 கொஸ்டின்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக தேர்ட் பார்ட்டில் 60 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் இது ஒரு 2 hours எக்ஸாம். இதில் முக்கியமாக இருக்கிற விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ ஒரு ராங் ஆன்சர்ஸுக்கும் 1/3 மார்க் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஆனால் அன்ஆன்சர்டாக இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் எந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு எந்த மார்க்குமே டிடெக்ட் ஆகாது. அண்ட் ஃபைனலாக மோட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பார்த்த இந்த 3 பார்ட்ஸையுமே நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸை பேஸ் பண்ணி 20 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸில் நமக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 டாபிக்ஸில் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஆனால் ஒரு இயரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேட்ரிக்ஸில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வெக்டாருக்கு அதிகமாக கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வருஷமே வெயிட்டேஜ் வேரி ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா டாபிக்ஸுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 6 டாபிக்ஸில் ஒரு மினிமம் 4ஆவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அந்த 4 என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு மேட்ரிசஸ் ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு வெக்டார் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எது ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிக் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேல்குலேட்டர்ஸ் எதுவுமே இந்த எக்ஸாமில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே மேக்ஸிமம் இருக்கும். அண்ட் அது போக ரொம்ப சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பார்ட்டில் மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 6 டாபிக்ஸில் எது ஈஸியாக இருக்கும், எது உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு 4 டாபிக்ஸ் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் ரொம்ப பேசிக்காக தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது நம்ம 10th 12th மேக்ஸ்லேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறது, ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெக்டார் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ராபபிலிட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் 4th நம்ம எடுத்திருக்க அந்த சப்ஜெக்டில் முக்கியமான ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு சப் டாபிக்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 2 டாபிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தாராளமாக போதும். செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் இதுவுமே நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாக படிக்கிற ஏதாவது ஒரு பேப்பர் உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக மேட்ச் ஆகும். இப்போ மெக்கானிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் நீங்கள் எப்படியும் டெக்னிக்கலில் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2 டாபிக்ஸ் இங்கே கவர் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் உங்களுக்கு இங்கே கவர் ஆகும். ஸோ நம்ம படிக்க வேண்டிய இந்த 8 டாபிக்ஸில் மினிமம் 4 இல்லைனா 5ஆவது நம்ம கவர் பண்ணணும். அதில் நமக்கு மேட்ச் ஆகிற ஒரு சப்ஜெக்டை போக மீதி இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே இதில் போதும். ஸோ இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிற அளவுக்குலாம் பெரிய கான்செப்ட்லாம் உங்களுக்கு இருக்காது. எல்லாத்தோட பேசிக்ஸை தான் இந்த போர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிலவெண்ட்டாக இருக்கிற அந்த டாபிக் நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு மீதியை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாப்பிக்காக ஃபோக்கஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இல்லை அப்படின்னா டான்செட் எக்ஸாமோட பேட்டர்ன் தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் டான்செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதிலிருந்து இந்த போர்ஷனை நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பார்ட் 1ல் பார்த்த மாதிரி இந்த பார்ட் 2லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 8 நீங்கள் மினிமம் 5 சப்ஜெக்ட்ஸாவது நீங்கள் கவர் பண்ணணும். பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து டெக்னிக்கல் பார்ட்டாக இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம 60 கொஸ்டின்ஸ் இங்கே அட்டன் பண்ணணும். இங்கே நான் EEE டிபார்ட்மெண்ட்டுக்காக சொல்லியிருக்கேன். சிலபஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 சப்ஜெக்ட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு உங்களால் கிளாஸிஃபை பண்ணவே முடியாது. அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு இயரோட வெயிட்டேஜ் தான். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் உங்களுக்கு வேரியேஷன் தான் இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டமில் கம்மியாக இருக்கும், டியில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமும் வெயிட்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுக்கணும். ஸோ இந்த 9 சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 3 பிரிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து 3 செட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 3க்குள்ளார கொண்டு வந்துடுங்க. ஆனால் நீங்கள் இங்கே படிக்கிற இந்த 3 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு தியரி டாபிக் கூட விடாமல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன கொஸ்டின் எந்த மூலையிலேருந்து கேட்டாலுமே வந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த செகண்ட் 3 நம்ம எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னா செமி தியரட்டிக்கல் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நிறைய தியரி மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்டை தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ண இந்த ரிசல்ட் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டு 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டான்செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதில் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம படிச்சுக்கணும். பார்ட் 3ல் நம்ம EEEக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஈஸிக்கும் பார்க்கலாம். ஸோ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் இப்போ சர்க்யூட் பேஸ் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒரே கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் வந்து உங்களோட 4 கிளாஸிஃபிகேஷன்ஸுமே இதில் இருக்குது. இதுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் மாதிரி, அதாவது இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், டிஎஸ்பி, இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான ப்ராப்ளம்ஸை நான் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ நமக்கு வெறும் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பேஸ் பண்ண மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுமே இருக்கும். ஸோ 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சீக்கிரமாகவே இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து சப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்கலாம் அப்படிங்கிறத. பட் நீங்கள் எது இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு தியரி பார்ட் தான் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் அதிலிருந்து கூட சில நேரத்தில் நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட்ஸாவது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா தியரி பார்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது செமி தியரிட்டிக்கலாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸை எடுத்து அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அண்ட் லாஸ்ட்டாக உங்களால் எந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக தொட முடியலையோ அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக வேரி ஆகிறதே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பார்ட்லேயுமே வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் அந்த எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸ் அந்த ஒரு போர்ஷனையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். அண்ட் ஃபைனலாக இந்த கார் அப்ரோச்சை யூஸ் பண்ணி எப்படி இந்த எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கார் அப்படின்னா சேலஞ்ச், ஆக்ஷன், ரிசல்ட். ஸோ இந்த ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணணும், இல்லைனா என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த டாபிக்ஸை வந்து நம்மளே வந்து ஒரு செல்ஃப் சேலஞ்சாக எடுத்து இதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சை நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ ஜென்ரலாக இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பண்ணுறோம். அதையே வந்து நம்மளோட கரியருக்கு நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதோடைய செகண்ட் ஃபேஸாக இருக்க போது. நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோமோ அந்த சேலஞ்சை வந்து நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணிவிட்டு
அக்செப்ட் பண்ண அந்த சேலஞ்சுக்கு வந்து நம்ம ஈக்குவலண்ட்டான ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது நம்ம இங்கே என்ன டாபிக் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்திருக்கோமோ அதை இந்த ஃபேஸில் நம்ம கம்ப்ளீட்டாக அதை முடிக்கணும். நீங்கள் டாப்பிக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி. அண்ட் தேர்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே படித்து முடித்த இந்த டாபிக் ஆர் சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ரிசல்ட் நமக்கு இங்கே தெரியும். ஸோ இந்த ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பேப்பர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன டாபிக் வந்து படித்து முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் இந்த சால்வ் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த டாபிக் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரே ஒரு டாபிக் முடித்து இந்த ஸ்டெப் வரைக்கும் ரீச் பண்ணதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் 2 டாப்பிக்காக உங்களோட சேலஞ்சை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து இதில் செல்ஃப் இன்வால்வ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நிறைய பேர் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா கூட நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக முடியும். 100% உங்களோட இன்வால்வ்மெண்ட்டை நீங்கள் போட்டு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக ஃபுல் இன்வால்வ்மெண்ட் போட்டு கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.